வணக்கம் மக்களே. பிக் பாஸோட லைவ்ல என்ன நடந்தது அப்படின்றது தான் பார்க்கணும். இங்க தான் விசித்ராவோட ஃபேக்னஸ் எங்க தெரியுது அப்படின்றது கிளியரா தெரியுது. நேத்து என்ன சொன்னாங்க அர்ச்சனா கிட்ட, அர்ச்சனா நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன், மாயா பூர்ணிமா கூட நான் ட்ரஸ்ட் பண்ணல, உங்களை தான் ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஓப்பனா பேசி இருந்தாங்களே. இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மாயா பூர்ணிமா கிட்ட வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அர்ச்சனா பண்றது எல்லாமே மார்க் பண்ணி கலாச்சி சிரிக்கிறதுன்ற மாதிரி விழுந்து விழுந்து ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படியே அர்ச்சனா பண்றது எல்லாத்தையுமே அது 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எங்களுக்கு என்னதான் பண்ணாலும் உங்களை தாண்டி பிடிச்சிருக்கு, அவங்க என்னதான் சேர்க்கை சரியில்லை இதெல்லாம் பண்ணாலுமே நான் உங்களை தான் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு தான் எனக்கு இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து எப்படி மாயா பூர்ணிமா தான் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நேத்து அங்க ஒண்ணு, இன்னைக்கு இங்க ஒண்ணு, எதை தான் நம்புறதுன்னு தெரியல. இடத்துக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது ஒரு பக்கம். இதை ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு ரீசன் வேற சொல்றாங்க. எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல அனுபவிக்காததெல்லாம் உங்க கூட வந்து அனுபவிக்கிறேன், அந்த ஒரு வாசை நான் உங்களையே எனக்குள்ள பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா சின்ன வயசுல விசித்ரா எப்படி இருந்தாலும் அதுதான் மாயா மூலியமாவும் பூர்ணிமா மூலியமா பாக்குறாங்களாம். அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கனெக்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, சரி இந்த கேம் எப்படி நடக்கும், இந்த கேம்னா என்ன எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் பண்றது கேம் நம்ம இங்க வீட்டில் கேம் விளையாடுறோம், இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆடியன்ஸ் வந்து அது ஒரு ரியாலிட்டியா பார்த்து கனெக்ட் ஆவாங்க. நம்மளோட எமோஷன்ஸும் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் இந்த மாதிரி பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் வந்து யார் கொடுக்குறதுனா பூர்ணிமா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் இதை நம்ம கேமா பார்க்குறோம், அந்த கேம்ல நம்ம எப்படி விளையாடுறோன்றது ஒன்று இருக்கு, அது எப்படி ரியலா இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. மக்களுக்கு அதுதான் கனெக்ட் ஆகும், அந்த கனெக்டிவிட்டி பேட்டர்ல தான் நிறைய சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த வகையில் விசித்ரா மேன் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்க ஏஜ் குரூப்ல வந்து பார்க்கும்போது அது கரெக்டா இருந்தது, கரெக்டா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் சப்போர்ட் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன், கண் கூட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஸோ பூர்ணிமா வந்து சொல்லி விசித்ரா மேம் புரிய வைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்லாங்க ஒரு பயங்கரமான ஃபன் பண்றன்ற பேர்ல முக்கால்வாசி நேரம் அர்ச்சனாவை கலாச்சிட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க விசித்ரா மேம். இதற்கு இடையில் வந்து அங்க பெட்ரூம்ல ஒரு கான்வர்சேஷன் நடந்தது காலைல. என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, பூர்ணிமா வந்து சொல்றாங்க இங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க, ஃபேமிலியை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நல்ல கேம் விளையாடுறாங்க. அவங்க கேமை மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் எப்படி பிடிக்கிறது, ஃபேமிலி எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தினேஷ் அவர் பண்ணும்போது ஃபேமிலி வரும்போது அவர் பண்ண விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலி அட்ராக்ட் பண்றோம், ஃபேமிலி கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அந்த மாதிரி தான் ஃபேமிலியை கரெக்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அர்ச்சனா பண்ணுவாங்க அந்த மாதிரி, அடுத்தது விஜய் வர்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி 4 பேரை கணிக்கிறாங்க ஒரு பக்கம் பூர்ணிமா. மணி ஏன் பண்ண மாட்டான்னா, மணி வந்து அவனுக்கு கேமே ஒரு பக்கம் புரிதல் இல்லைங்க. இந்த கேம் இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்ன்றது மணிக்கு ஒரு பேசிக்கான புரிதலே இல்லை. அவன் வந்து ஏதோ ஒரு சொன்னானா அந்த சொல் புத்தி இருக்கு, சுய புத்தி இல்ல. மணியை பொறுத்தவரை சொல் புத்தியை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் மணி. பட் இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை இதெல்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணும், இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா மாயாவோட டிஸ்கஷன் நடக்குது. இதுல வந்து பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, அர்ச்சனாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி பயங்கரமா தெரியுது. அவங்க பெட்ரூம்ல வந்து விசித்ரா கூட சண்டை போட்டாங்களே, அதை பார்க்கும்போது எங்க அவங்க பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல் ஒரு பிளாஸ்டா இருக்குங்க. அதை பார்க்கும்போதே நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. செம்மையா பேசுறாங்க, அப்படியே பார்க்கும்போது வேற லெவலா பிடிச்சி வேற லெவலா இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஹீரோ மாதிரி ஒரு பயங்கரமான ஹீரோ மாதிரி தான் ஃபீல் ஆகுது, வேற லெவல் ஒரு இது கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அங்க டிஸ்கஷன் நடந்துகிட்டு பயங்கரமா வந்து அர்ச்சனா பத்தி. சோ இப்ப எந்த ஏரியால எடுத்தீங்கன்னா அர்ச்சனா 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 அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் டாபிக் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் விசித்ரா வந்து வேற பேசுறாங்க, நான் பண்ணது என்ன தப்பா போயிருச்சா பூர்ணிமா, இதெல்லாம் இதுவாயிருச்சா அப்படின்ற மாதிரி. நேத்து நீங்க மாயாவுக்கு சொன்னீங்க பாசிட்டிவா கண்ட்ரோல் பண்றீங்க, பாசிட்டிவா எடுத்து விட்டேன் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. அவங்க வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க பேசும்போது இதெல்லாம் பண்ணது முழுக்க முழுக்க அர்ச்சனாக்கு வந்து பாசிட்டிவா பிளஸ்ஸா நிறைய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேம். நீங்க சொல்லிட்டு கடைசியில நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, போங்க நீங்க உங்களை வெறுப்பேத்துறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விசித்ரா கிட்ட சொன்னோன்னே, பரவாயில்ல நம்ம எல்லாம் வந்து பணப்பட்டி எடுத்துட்டு கிளம்பிடலாங்க, பணப்பட்டி இருக்குது அதை எடுத்துக்கிட்டு ஜாலியா நீயா நானான்றதை எடுத்து கிளம்புவோம், ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிரும், ஓகேவா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கான்வர்சேஷன் போயிட்டாங்க முடியுது. அடுத்த வீடியோல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோட வரேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.